தோஷம்லாம் இந்த மணி பொதுவா நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த கிரக தோஷம்ன்றது, இந்த கிரகத்தால வரக்கூடிய தீமைகள இந்த மணி சமநிலைப்படுத்திரும். ஏற்கனவே ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் மணி கட்டினா சரியாகுமா? மணி கட்டினா அந்த தோஷம் இருக்காது. ஏன்னா, அந்த கிரகத்தால வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அதோட உடைய தன்மைய இந்த ரசமணி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட சக்திய குறைச்சிரும். அந்த சக்திய குறைச்ச பிறகு, அந்த ரசமணி எதுக்காகன்னா, நம்மோட மனசு என்ன சொல்லுதோ, அத அந்த மணியாகப்பட்டது அத ஏத்துக்கிட்டு, அந்த பக்குவத்த நம்மோட நிலைய மாத்திரும். அதனால கிரக தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அநேகம் உண்டு. நீங்க என்ன கேள்வி அங்க வைக்கிறீங்களோ, அந்த கேள்விக்கான விடைகள அந்த மணி சரி செய்து குடுத்துரும். ஏன்னா, இந்த மணியில நெறைய இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. சரிங்களா? அறிவியல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் இந்த மணிக்கு இருக்கு. மருத்துவம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் இந்த மணிக்கு இருக்கு. சரிங்களா? இந்த மணிய வைத்து தான் சித்தர்கள், வைத்தியம், வாதம் போன்ற அனைத்து சித்துகளையும் இந்த மணிய வைத்து தான் செய்திருக்காங்க. அந்த குண்டலினி சக்திய தியானத்துக்கு பெரும் அளவு எல்லாருக்கும் பயன்படுத்திருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சித்தர்கள் வரிசையில எடுத்து பார்த்தீங்கன்னா, அத்தனை சித்தர்களும் இந்த ரசமணிய பத்தி பேசியிருக்காங்க. இந்த ரசமணியோட தன்மைய பத்தி நெறைய நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குண்டலினி சக்திய ஏத்தினவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த மணிய பத்தி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மணிய அவங்க செய்திருக்காங்க. இந்த மணிய பயன்படுத்தி குண்டலினி சக்திய விழிப்படைய வைத்து அத உணர்ந்திருக்காங்க. இந்த மணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அது உண்மையான மணியாக இருந்தால். சரிங்களா? இத வச்சு பயன் அடையலாம். இந்த இந்த மணிய நாம கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரீக பயம் வராது. ஏன்னா, மாந்திரீகத்து மேல நம்பிக்கை நாம வச்சா தான் வரும். சரிங்களா? நாம எப்போலாம் மந்திரத்து மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அப்ப அது நம்பிக்கையா இருக்கும். உங்களுக்கு மாந்திரீகத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா, இந்த மணி இல்லைன்னே காட்டிடும். மாந்திரீகத்த நம்ப வைக்காது. மாந்திரீகத்த நம்ப வைக்கணும்னாலும் நம்ப வைக்கும். சரிங்களா? நம்மோட எண்ணத்தை எங்க கொண்டு போகணுமோ, நம்ம என்ன சொல்லுதோ, அந்த எண்ணத்துக்கு இது அடிபணிஞ்சு, அந்த எண்ணத்த அது உள்வாங்கி, பிறகு நமக்கே அந்த உடைய ஆற்றல குடுக்கும்.